ஏய் வின்சென்ட், ஏய் பாரு பாரு, நான் இங்கே தான் 2 குயின் ஃபிஷ் பார்த்தேன். செம பெருசா இருந்தது. எங்க இருக்கிற கோஸ்ட்ல நானும் எங்க அப்பாவும் மீன் பிடிக்க போவோம். அப்புறம் அதை பிடிச்சி எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். அது எங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தனா, ஓ இந்த மீன் என்ன இவ்வளவு பெருசா சரி சரி, அதை இருக்குன்னு போயிட்டு என் காரோட லைசன்ஸ் வேலை இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கு? இங்க பாரு, எனக்கும் தெரியுது அது லேட் ஆகுதுன்னு. ஆனா நான் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே சரியா? ஆனா எனக்கு இன்னும் உன் காரோட மோட்டார் சீரியல் நம்பர் எனக்கு இன்னும் நீ தரவே இல்லை. அதை கால் பண்ணதான் நான் உனக்கு ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே இல்லை. ஓகே ஓகே, நான் கொண்டு வந்துட்டேன். பண்ண முடியாது. எங்க இருக்கு பாரு. இப்போ நீ வேலையை வேகமா பாப்பியா? யா கண்டிப்பா முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். கஸ்டம் மேட் விண்டேஜ் எலக்ட்ரிக் கார். இப்போ என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு இந்த ப்ரெசன்ட் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். இது எங்கேருந்து கிடைச்சது? முதல் முறை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. துருப்பிடிச்சு போய் கொடூரமாக இருந்துச்சு. பட் இதில் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இதோட சஸ்பென்ஷன் தான். ஏன்னா அது நல்லா துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வேறு கார்லேருந்து மாற்றி வச்சுருக்கோம். சாரி. ஸோ அதை மட்டும் நான் இன்னொரு கார்லேருந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஓட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நான் இதை கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். கார் எப்போ கிடைக்கும்? லாஸ்ட் அப்ரூவலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேன், எல்லாமே முடிஞ்சிடும். தட்ஸ் சூப்பர் வின்சென்ட், கிரேட். நான் வெயிட் பண்ணுறேன். வெல் தேங்க்யூ ஸோ மச். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்றேன். சொல்லுவான், என்ன விஷயம்? சீக்கிரம் கிளம்பி வா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நீ அங்கே வெயிட் பண்ண, நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். வரேன் இரு.
அம்மா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்கெல்லாம் சொல்லாம கொள்ளாம வந்து இங்க கார் எடுத்துட்டு போறாங்க. இந்த காரோட ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? நீங்க தான் வின்சென்ட் டென்டோராவா? நான் தான். நாங்க லைசென்ஸ் பியூரோல இருந்து வந்திருக்கோம். உங்க காரை சீஸ் பண்ண போறோம். என்னது Check சீசா? பண்ணுங்க. ஓ ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா எதுக்கு? உங்க எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ்ல இல்லீகல்ஸ். கண்டிப்பா இல்ல. ஐம் சாரி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க டைரக்டர் லூக் சாண்டர்ஸ் கிட்ட பேசி இதுக்கான அப்ரூவலை நான் கரெக்டா வாங்கி வச்சிருக்கேன். மிஸ்டர் சாண்ட்ரோஸ் இனிமேல் லைசென்சிங் பியூரோல ஒர்க் பண்ண மாட்டாரு. அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். பிரசண்டா யூஎஸ்ஏல இந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் அனுமதி வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ரோம் கார். உங்களது அப்ரூவ் ஆகல. ஆல்ரைட், ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இந்த கார்ல இருந்து என்ஜின் எடுத்து. இந்த கார்ல இருந்து நீங்க எந்த பொருளையும் எடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க கார்ல இருக்க மோட்டார்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா அது வரைக்கும் உங்க கார் எங்க கிட்ட தான் இருக்கும், சீசிங் ஏரியால. பெயிண்ட் பத்திரம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. வின்சென்ட். ஏய் வேலரி, ஹேய். எப்படி இருக்க? நான் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கேன், தேங்க்ஸ். சரி, நீ இங்க என்ன பண்ற? இங்க ஒரு சின்ன வேலை. ஆஹா. ஆக்சுவலாக நான் பண்ற பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சா தான். ஓ, பிசினஸ். சரி விடு. வேல், இங்க பாரு, உனக்கு என்கிட்ட பேசணும்னா என் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. அம்மா நீ ஏன் இப்படி பண்ற? பாரு, உன்னை பார்த்து பேசி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஆனா நீ பிசினஸ் ஆரம்பிச்ச, கொஞ்சம் பிஸியா இருந்த, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல. அப்படித்தானே சொல்ல போற? ஹாவ் அ குட் லைஃப். நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆல்ரைட். ஷிட். வின்சென்ட், ஓ மை காட், ஐ அம் சோ சாரி. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒரு நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல. அடி பாவி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இன்னுமா இப்படி ஓடுற? ஐ அம் சாரி. ஐ அம் சாரி. ஓ ஷிட். எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்பவாது இந்த மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? ஆர் யூ ஓகே? நோ, ஐ அம் நாட். என் அப்பா வீடு போக போகுது. நீ உன் அப்பாவை இதுல இழுத்து விட்ட நம்ப முடியல. இங்க பாரு, எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அதை சரி செய்யறதுக்கு தான் இங்க வந்தேன். அதை நடக்க நான் விட மாட்டேன். எனக்கு உன் உதவி வேணும். பேங்க் எல்லாத்தையும் சீஸ் பண்ண இன்னும் 45 டேஸ் இருக்கு. ஸோ நான் அந்த காரெல்லாம் விற்க போறேன். ஓகே, ஸோ உனக்கு என்ன இப்போ 5 இன்ஜின்ஸ் வேணுமா? உங்ககிட்ட காசு இருக்கா? இல்ல. உங்ககிட்ட கிரெடிட் கார்டாவது இருக்கா? அதுல லிமிட்டை தாண்டி பல நாள் ஆச்சு. ரோம் கிராஃப்ட் கடன் தர மாட்டாங்க, உனக்கு தெரியும் இல்ல? இந்த நிலைமையில உன்னை வந்து பார்க்கறதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் டைமுக்கு ரொம்ப நன்றி. உன் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு. இன்னமும் உன்னை பத்தி தான் கேட்கிறாரு. சரி, நான் கிளம்புறேன். வேல். வின்சென்ட் இரு. அது ராம் கிராஃப்ட் 6 வாரத்துக்கு வெக்கேஷனுக்கு போயிருக்காரு. என்னால இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா அவர் வெக்கேஷன்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நீ எல்லா காசையும் செட்டில் பண்ணிடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் பண்றேன். பணத்தை கொடுத்துட்றேன். நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதை பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் இதை உனக்காக பண்ணல,
உன் அப்பாவுக்காக பண்றேன். தேங்க்ஸ் எனிவே. வின்சன், எப்படி இருக்க மை சன்? நீ இப்ப வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையதான் சொல்றேன். ம்ம். என்ன வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? ஆமாப்பா வந்துட்டேன். ஆல் ஓகே? ஓகே தான், சரி. நம்புங்க. வா, உள்ள போய் பீர் அடிக்கலாம். சரி சரி, வாங்க உள்ள போலாம் வாங்க. ரைட். என்ன செடி வெட்டுறீங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் இதெல்லாம். சியர்ஸ் கண்ணா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மிஸ்டர் பிரசிடென்ட். ஏய் பாரு, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, உட்காந்து சாப்பிடு. எனக்கு ஒரு காஃபியே போதும்பா. இல்ல இல்ல, ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமானது. வெறும் வயித்தோட அந்த நாளை ஆரம்பிச்சா சுத்தமா நல்லாவே அமையாதுப்பா. உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீ சாப்பிடவே மாட்டேங்கிற. என்னது இது எனக்கு ஏன்பா போதும். காலில் சக்கரம் கட்டின மாதிரி பார்க்கற? நீ சாப்பிட்டு போதும்பா, எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க. இப்படியே இருந்தா உன் வயிற்றுக்கு அல்சர் தான் வரும். கடவுளே கேட்க மாட்டேன்றானே. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது. ஏதோ போகுதுன்னா என்ன அர்த்தம்? சாம்சங் மறுபடியும் வெக்கேஷனுக்கு கிளம்ப போகிறான். எப்போ வருவான்னு தெரியல. அவன் புதுசாக ஒரு மோட்டர் ஹோம் வாங்கியிருக்கான். நல்ல பெருசா பிரம்மாண்டமா, நல்ல பெருசா பிரம்மாண்டமா. ஆனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வாங்கிட்டு அவன் எதுக்காக அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனான்? அந்த ஒலி குச்சியா? ஆமாம் ஆமாம், அந்த ஒற்றை குச்சியே தான். அவ பார்க்கவே கொடூரமா இருப்பாள். அவன் டேஸ்ட்டை பார்த்து காரி தான் துப்பணும். நான் அவளை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அவள் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாளாமே. ஒருவேளை அதனால தான் அவளை அவனுக்கு பிடிச்சி போயிருக்கும். யாருக்கு தெரியும் இழவு. அப்புறம் அவளை கூட்டிக்கிட்டு ஒரு 3 வாரத்துக்கு சவுத் பக்கமாக போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் திரும்பி வர வரைக்கும் என்ன 1 மாதத்துக்கு இன்சார்ஜாக போட்டிருக்கான். திரும்பி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டான். அவன் இன்னும் மாறலையா? ஒரு நன்றி கிட்ட நாய் அவன். ஆனா இது எல்லாமே உங்களோட தப்பு தான்ப்பா. என்ன வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு. இந்த வயசுக்கு மேலே வேற ஏதாவது வேலை என்னால் பார்க்கவே முடியாது. வா, இதை பற்றி தான் உங்ககிட்ட நான் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கே பற்றியா இதெல்லாம் அடிக்கிருக்கா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வருஷம் சீரியல் நம்பர் பார்த்து ஒவ்வொன்றா நானே அடிக்கினது. அது மட்டும் இல்லை, இங்கே பாரு, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணணும். பாத்தியா, அவன் எப்பேற்பட்டவன். வேலை செய்கிறவனை எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருவான். பாரு, இதெல்லாம் செட்டாக அடுக்கி வைக்கணுமா? நான் எங்கே போய் இதெல்லாம் பண்ணுறது? பாத்தியா, இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இவர் வெக்கேஷனுக்கு ஃப்ளோரிடாக்கு சொகுசா போவாரான். நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு லீவ் எடுக்காமல் வேலை செய்யணுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாத்தியா? உன்னால் நம்ப முடியுதா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மரியாதை இருக்கான்னு பாருங்க. அவன்கிட்ட தெளிவா சொல்லுங்க, இப்படிலாம் பண்ணாத. நான் வேணா அவன்கிட்ட பேசட்டுமா? ஐயோ, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஓகேவா? இங்க பாரு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
காட்டுங்க. சரி வா, இங்க என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு நான் காமிக்கிறேன். இங்க வா, 1 2 3. வாவ், செம. எப்படி இருக்கு கண்ணா? நாம வச்சிருந்த மாதிரி இருக்குல்ல? ஆமா இல்ல, எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் உனக்காகவே இப்படி ஒரு அழகை ரெடி பண்ணேன். எப்படி நல்லா இருக்கு? இருக்குல்ல? சந்தோஷமா? உனக்கு தான். நீ இங்க இருக்கிற வரைக்கும். கொடுங்கப்பா. ஆனா ரொம்ப பத்திரம். கண்டிப்பாப்பா. யா, பெர்ஃபெக்ட்பா. தேங்க்ஸ்பா. குட். நீங்க தான் பெஸ்ட். முதல்ல பேனட்டை திறந்து கார்பரேட்டர் செக் பண்ணலாம். வரியா? இங்க வா. அப்பா என்னப்பா நீங்க? எனக்கு டைம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் அவசரம் தான். ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அப்பனா இன்னும் இது வேலை செய்யலையா? ஒர்க் ஆகும். கார்பரேட்டர் போட்டா ஒர்க் ஆகும். சரி, நீ பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணு. நான் போய் ஒரு டெம்பரரி லைசன்ஸ் பிளேட் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ பண்ணிட்டே இரு, நான் வந்துடுறேன். அடச்சே. ஹேய் ஏய், இந்த பார்ட்டி என் ட்ரக்குக்கு தேவை. இந்த மாதிரி ஒன்று உங்ககிட்ட இருக்கா? இல்ல, எனக்கு தெரியாது. நீங்க ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்களேன். வின்சென்ட்? யா. பில் பில் ஆண்டர்சன், உன்னுடைய ஸ்கூல்மேட். ஓ யா, பில். எப்படி இருக்க மேன்? நல்லா இருக்கேன். Good to see you. You too. எப்படி இருக்க? Very good. நைஸ். Yeah. நல்லது. நீ இங்கே வேலை செய்யற? இல்ல, இங்க இல்ல. கார் எடுக்க தான் வந்தேன். சும்மா இங்க ஒரு 2 நாள் இருக்கலாம்னு வந்தேன். ஆமா, நீ கலிபோர்னியால ஒர்க் பண்றல? ஆமா. யா. சரி, லைஃப் எப்படி போகுது? குத்தம் இல்லாம போகுது. ஆல்ரைட். இது வேணுமா? ஆமா ஆமா, இதுதான். வா, நானே எடுத்துறேன். தேங்க்ஸ். ஸ்டீவ், இது இருக்கா? இவன் என் ஃப்ரெண்டு. இவர் பார்த்து பாரு. தேங்க் யூ வெரி மச். நீங்க போங்க, நான் வரேன். ஹேய், வாயன் ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு பேசலாம். இப்ப வா. ஆமா. இல்ல, முடியாது. வேலை இருக்கு. டெட்ராய்ட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஓகே. ஹேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்னோட மீட்டிங் முடிச்சிட்டு நைட்டு என் வீட்டுக்கு வாயேன். நாம அப்படியே சரக்கு அடிச்சிட்டு உன்னோட பிசினஸ் பத்தி பேசலாம். டைம் இருந்தா கண்டிப்பா வரேன். நிச்சயமா. ஓகே, ஆல்ரைட். என் வீடு கிளனோக்ஸ் கிட்ட இருக்கு. அந்த ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல தெரியும்ல, ஜானி ராப்சன் இருந்தாரு. ஓ யா, ஜானி. ஆமா. நைட்டு பார்க்கலாம். அடச்சே. வெல், நான் உங்கள் ஃபைலை பார்த்தேன். அப்புறம் நான் இதை சொல்லியே ஆகணும். இது ரொம்ப இம்ப்ரெசிங்காக இருந்துச்சு. இந்த பிஸ்னஸ் பிளான் சூப்பராக இருக்குது. உங்களை மாதிரி ஐடியாவோட இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் இந்த ஊரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல், தேங்க்யூ வெரி மச். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிட்ராய்ட் முன்ன மாதிரி இல்லை. அப்புறம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. எனக்கு இது மட்டும் கிடைச்சதுன்னா என் கார்ஸ் எல்லாம் வித்துரும். கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த ஃபினான்ஸ் தேவைப்படுது. இதை வச்சு என்ஜின்ஸை மாற்றி கார்ஸை வித்துட முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆனால் இன்னும் ஒரு ப்ராடக்டை கூட மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு வரல. உங்ககிட்ட கொலாட்ரலும் எதுவும் இல்லை. இந்த நிலமையில் என்னால் இந்த லோனுக்கு அப்ரூவ் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. உங்களுக்கு இதில் ஒரு காப்பி தரேன். ஓகே? ஆல்ரைட்.
ஹாய், ஹாய்ப்பா. வந்து இங்கே உட்காரு. அப்புறம் இன்னைக்கு நாள் உனக்கு எப்படி போச்சு? நல்லா தான் போச்சுப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. சந்தோஷம். எக்ஸலண்ட். உனக்கு விஸ்கி வேணுமா? இல்லைப்பா வேணாம். கார்ட்ஸ் விளையாடுறீங்களா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க வர வரைக்கும் நான் விளையாடிட்டு இருக்க போகிறேன். இன்னைக்கு நைட்டு டோர்னமெண்ட் இருக்கு. இன்னைக்கு தான் ஃபைனல்ஸ், தெரியுமா? ஃபைனல்ஸா? ஆமாம், இன்னைக்கு தான் ஃபைனல்ஸ். நீங்கள் ஜெயிப்பீங்களா? நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஆஹா, பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க. கண்ணா, நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. ஜெயிச்சுட்டு வாங்க. நீயும் என் கூட வந்து போலிங் விளையாட, உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரியா? வா. இல்லப்பா, நீங்க போய் விளையாடுங்க. வா, ஒரு சும்மா ஒரு கேம் விளையாடு. நீங்க போங்க, எனக்கு டயர்டா இருக்கு. போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க பாருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா விளையாடுங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி சரிப்பா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. ஓகே. அப்புறம் உன்னால சாவியை கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. நான் இதை சொல்லி ஆகணும் வென்ஸ். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த தெரியுமா? நான் பெரிய ஆள் இல்லைனாலும் கம் ஆன். இல்ல ஹைஸ்கூல்ல அந்த பசங்கள்லாம் எப்பவுமே என்ன லூசுன்னு கூப்பிடுவாங்க, தெரியும்ல? சொல்லுப்பா, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் விட இப்ப நீ எப்படி இருக்க பாரு. சொல்றது சரிதான். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல அழுதவங்க தானே. உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா வென்ஸ்? நீ கூலா இருப்ப. அப்புறம் சொல்லு பில், என்ன பண்ற? நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன். பணம் வருது. பார்த்தாலே தெரியுது. ஆமா, நல்ல விஷயம்தான். ஹேய் ஹேய், ஹாட் டப் ஒன்று வாங்கியிருக்கேன், வா போய் பார்க்கலாம். ஹாட் டப்பா? ஆமா, பபிள்ஸ் வருமே. யா, வந்து பாரு. பரவாயில்ல விடு பில். எங்க பாரு, என் பிசினஸை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். ஆல்ரைட்? கம்பெனி பேரு டெல்டோரோ கிரீன் மோட்டார் கம்பெனி. டெல்டோரோ? ஆக்சுவலாக இது கலிஃபோர்னியாவில் இருக்கு. பழைய கார்ஸை எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணுறான். பெட்ரோலை ஊற்ற வேண்டாம். ஹேய், நீ எப்பவும் ஒரு புத்திசாலி தான். பிஸ்னஸ்க்கு செம்ம ஐடியா இது. ஆக்சுவலாக இதுவும் நல்ல பிஸ்னஸ் தான். இப்போ நான் இன்வெஸ்டர்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். இதில் நீ பணம் போட்டினா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25% எக்ஸ்ட்ரா உனக்கு கிடைக்கும். ஏய், இந்த 25% இட்ஸ் கிரேட். இட் இஸ் கிரேட். இப்போ நீ 20,000 போட்டினா வருஷத்துக்கு 5,000 வரும். அண்ட் மார்க்கெட் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஷியா. ஏய், நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு ஐடியா இல்லை, சரியா? ஓ ஷிட், ஐ எம் சாரி. இங்கே பாரு, நான் வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம்ல? சரி, ஓகே. தேங்க்யூ பில். நீ இப்போ கிளம்ப போறியா என்ன? ரொம்ப டயர்டாக இருக்கா? ஓ வென்ஸ், என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரிங்க். இரு. என்கிட்ட பணம் இருக்கு. சரி, இதை எடுத்துக்கோ. ஃபாலோ மீ. வாயா. உனக்கு இது பிடிக்கும். வா, பின்னாடியே வா, கீழே பார்த்து வா. நான் சொன்னல கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன்னு. ஆனா இதுல தான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். நானும் கிரீன் பிசினஸ்ல தான் இருக்கேன் வின்ஸ். ஹே கேர்ள்ஸ், வந்து என் ஃப்ரெண்டை பாருங்க. வின்ஸ், இவங்க தான் என் கேர்ள்ஸ். இதுதான் வின்ஸ். ஹாய். வேலை முடிஞ்சுதா? யா. ட்ரிங்க் கொண்டு வா.
வின்ஸ் ட்வின்ஸா? எவ்வளோ பணம் வரும்? வா பாரு, இந்த ஒவ்வொரு செடியும் ஃபுல்லா வளர்ந்தா ஒன்றும் $1000 வரும். இதை எல்லாத்தையும் விட இந்த இடத்துலயே 39 டேஸ்க்கு ஒரு தடவை புதுசா பண்ணுவேன். 39னா 5 வீக்ஸா? ஆமா, யா, அதான் இதுக்கு பேரு M39. என்ன நல்லா இருக்கா? நீ மென்டல் தான். அப்போ போலீஸ் வந்தா? போலீஸா? அவங்க ஊரை தான் பார்த்துப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்? ஐ மீன், இதுக்கு பையர் யாரு? வின்ஸ், அதான் பிஸ்னஸோட சீக்ரெட். அதை மட்டும் நீ கேட்காத. ஆ, என்கிட்ட ரொம்ப பொறுமையான பையர்ஸ் இருக்காங்க. கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய், அப்புறம் இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வரேன். நம்ம ஜாலியா இருப்போம். ஆல்ரைட், கம் ஆன், நிறைய பேசலாம். வா கேர்ள்ஸ், வின்ஸ் இங்க தான் இருக்கான். ஆல்ரைட். என்ன சொல்ற? இது உன் அப்பா இடமா? ஆமா. இங்க வளர்க்கலாமா? என்னது ஸ்ட்ராபெரிஸா? உனக்கு நான் எதை சொல்றேன்னு தெரியும். வின்ஸ், நேத்து நைட்டு நான் நீ குடிச்சிருந்தேன். கவலைப்பட வேண்டாம். என்னை பத்தி உனக்கே தெரியும்ல. உன்னோட பிசினஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் இல்ல நினைச்சேன். கரெக்டு தான். ஆனா அந்த பிசினஸ் நான் காப்பாத்தணும். அதுக்கு எனக்கு $55,000 வேணும். ஹே மேன், கஞ்சா வளர்க்கறது ஈஸில தம்பி. நீ எப்படிங்கிறத மட்டும் சொல்லு, மீதி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நான் வளர்க்குறேன். 39 டேஸ் தானே சொன்னேன். ஆமா, நான் வளர்க்குறேன், நீ அதை பத்துடு. 50-50, ஓகேவா? டீல் எப்படி? ஆக்சுவலாக இது உனக்கான சான்ஸ் தான். ஏன்னா இதை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிடுவேன். அப்புறம் இதை பற்றி மறந்துடலாம். அண்ட் இங்கே யாரும் வரமாட்டாங்க. இந்த இடத்துல எவ்வளோ முடியும்? இந்த இடத்துல இது என்ன கிட்டத்தட்ட 30/50 வருமா? கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ 30/50னா 1 2 3 4 5 பில்லர்ஸோட இந்த இடத்துல நம்மளால ஒரு 130,000, ஒன்னொன்னும் 65 வரும். அது போதுமா உனக்கு? தட்ஸ் பர்ஃபெக்ட். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பாக தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் தான். பல், அப்படின்னா நாம ஒரு ட்ரிங்க் சாப்பிடலாம். வா பார்ட்னர். கம் ஆன். ஹேய், நாம இதை செலிப்ரேட் பண்ணணும். ஹே டேட், ம் ம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா இன்னும் 2 வாரத்துக்கு நான் இங்கே தங்கலாமா? என்ன? நான் ஒரு சில கிளைண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீ நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? ஹேய், நீங்கள் தங்குறதா இருந்தால் வேலரியும் கூப்பிட்டுக்கலாம்ல? நம்ம ஒன்றா பார்பிக்யூ சாப்பிடலாம். ஆ, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லைப்பா? ம் ம். இப்போ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க நீ? அவ தான் உனக்கு ஏற்ற பொண்ணா இருப்பா. சரி, யோசனை பண்ணுறேன். ஓகே, ம் 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 கிளம்புறேன். ம்.
முக்கியமான வேலை இருக்கு. ஓகே. அப்புறம் பார்க்குறேன். நைட் வந்துடுறேன். உன் ஃபேஸில் ஜாம் இருக்கு, தொடச்சிட்டு போ. இதுக்குள்ள 2 ஸ்கூப் போடு. சரி. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டஃப் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது உன்னோட மேஜிக் மணி மேக்கர் இதுதான். இந்த பாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஏய், அது எதுக்கு? அங்க பாரு. என்ன மறுபடியும் லேட்டா வந்துட்ட? ரோடு பிளாக் ஆயிருந்தது. ஏன் தப்பு இல்லையே. வாய மூடு ஜோ. ஏய். இந்த பக்கம் நமக்கு 3 சேம்பர்ஸ் இருக்கு. 2 அந்த பக்கம். உனக்கு தேவையானது எல்லாம் இங்கே இருக்கு. ஆல்ரைட் பொலன்ஸ்கி, எங்களுக்கு எப்போ ரெடி பண்ணி தருவ? என்ன? கரண்ட் பொலன்ஸ்கி, எப்போ கரண்ட் வரும்? ஓ, இது ரொம்ப பெரிய வேலை. நான் இப்போ போயிட்டு நாளைக்கு வரேன். அப்புறம் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். கண்டிப்பாக ஆகும். நம்ம நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல. சரி பொலன்ஸ்கி, இவரை பாத்தியா? இந்த இடத்த சுத்தம் பண்ணி இதை எல்லாத்தையும் தொங்க விட்டு அரை நாள்லயே இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டான். சோ நான் சரி, சொல்றத கேளு. ஆனா- இல்ல நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட பாதி பணம் உன் வேலைக்கு இப்பவே தரேன். மீதி பணம் நாளைக்கு காலையில வேலையை முடிச்ச உடனே நான் உன்கிட்ட கொடுத்துருவேன். நாளைக்கா? நாளைக்கு காலையில. ஓ, என்னால் நைட்டெல்லாம் இங்கே இருக்க முடியாது. நாளைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு. எனக்கு கவலை இல்ல, ஏதாவது பண்ணி வேலையை முடி சீக்கிரம். போடா. இப்படி ஒரு சோம்பேறி நீ பாத்திருக்கியா? நாளைக்கு காலையில் நான் வந்து பார்ப்பேன். போங்கடா. அதை பாத்தியா? அதை போய் எடுக்கிறியா? இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்கு. நான் மிஸ் பண்ண விரும்பல. அதுக்குள்ள மொத்தமா நீங்களே சாப்பிடாதீங்க. கவலைப்படாத, சாப்பிடல. அந்த ஷார்ட்டை பாத்தீங்கல்ல? ஹலோ ஹலோ, ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எதுக்கு பண்ணனா, நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இப்ப பார்ட்னர்ஸ். இதை நம்ம முன்னாடி வேல், நீ என்ன லூசா? நான் ஏதோ பிரச்சனைன்னு பயந்துட்டேன். நோ, ஹேய், இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம ஜாலியா இருக்கணும். சரி பாரு, ட்வின்ஸ் பார்ட்டி வைக்கிறாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம பார்ட்டிக்கு போலாம். லிசன் பில், இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு நான் உன்னை பார்க்குறேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய் பில், வீட்டுக்கு ஃபோன் பண்ணாத. ஓகே மேன், ஓகே, நான் இனிமே பண்ண மாட்டேன். எப்படி போயிட்டு இருக்குப்பா? அது ஸ்கோர் தான்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? யா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாய். தேங்க்யூ. நைஸ், பார்க்க சரியா இருக்கு. ஷூரா இதை ஒரு வாட்டி தான் பண்ண போறியா? ஒரே ஒரு தடவை தான். நீ திறமசாலி தான் மேன். இது வரைக்கும் நான் கூட இந்த மாதிரி வளர்த்ததில்ல. அப்பனா என்கிட்டயே வந்து நல்லா கத்துக்கும். இன்னும் நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு தம்பி. சரி, இப்ப நீங்க பண்ணுங்க. இதோ நான் எடுக்கிறேன். ஹாட் டாக் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? என்ன கேட்ட? எனக்கு ரிசர்வேஷன்லாம் தேவையில்லை. ஹேய் வின்ஸ், வின்ஸ் எப்படி இருக்கு மேன்? அவர்தான் உங்க அப்பாவா? ஹாய் மிஸ்டர் டெல்டேரோ, எப்படி இருக்கீங்க? ஹே, உங்க பையன் விவசாயம் செமையா பண்றான். ஒரு நாள் பெரிய ஃபார்மரா வருவான். ஹே வின்ஸ், நாம நிறைய பணம் சம்பாதிக்க போறோம்ல? சிச்சிங் சிச்சிங். அப்பா நீங்க போய் விளையாடுங்க. நான் பார்த்துட்டு வரேன், போங்கப்பா. வின்ஸ் எப்படி இருக்க? ஹேய், எங்க வந்து என்ன பேசுற? ஹே, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இத பத்தி இதுக்கப்புறம் பேசாத என்ன? ஹே ரிலாக்ஸ், நான் சும்மா தான் சொன்னேன். நம்ம சம்பாதிக்கிறது உங்க அப்பாக்கு தெரியணும்ல. உள்ள வச்சுட்டு வாயை கொஞ்சம் மூடு. வின்சென்ட், இது உன்னோட சான்ஸ். என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, புரியுதா? நீ ஜாலியா இருமே. அப்ப நான் உன்னை வெளியில பார்த்து பேசினாதான் பிரச்சனை. சரி விடு, அப்போ நம்ம அப்புறம் பார்க்கலாம். குட் நைட் மிஸ்டர் டெல்டாரோ. ஹேய், இங்க வா. ஏன் யார் அவன்? அவன் ஒரு குடிகாரன், யாருக்கு தெரியும், விடுங்க. அவனுக்கு என்னவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் கூப்பிட்டான், விடுங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அத இருக்கான். விடுங்கன்னு சொல்றலப்பா, விடுங்க. எங்க பாருங்க, நான் எப்படி போடுறேன்றத பாருங்க. சரி. சூப்பர் ஷாட் எப்படின்னு பாத்தீங்கல்ல? சூப்பர். ஓகே. ஏய் கம் ஆன் டார்லிங். அங்க பாருங்க, எல்லா ஸ்கோரும் கம்மியா இருக்கு. என்ன தான் விளையாடுறாங்களோ. போலீஸ் வந்திருக்கோம். அமைதியா உங்க கையை தூக்கிட்டு வெளியில வாங்க. ஓடாதீங்க டெல்டாரோ, நாங்க போலீஸ். ஒழுங்கா கையை தூக்குங்க. கொய்யால பயங்கரமான காமெடி. நான் சும்மா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா கடவுளே. உன் முகத்தை நீ பார்த்துருக்கணும். இங்க பாரு, கரண்ட் இங்க சரியா வரல. ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த பக்கம் இருக்கிற கேபிள்ஸ்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பண்ணுவியா?
பண்ண முடியும், ஆனால் அது மேலே நான் ஏற மாட்டேன். அடே பொலான்ஸ்கி, கரண்ட்டை கூட ஒழுங்கா திருட முடியல. இதனால தான் இவன் ஒரு வேலையில கூட ஒழுங்கா இருந்ததில்ல. டேம் இட். பொலான்ஸ்கி, ஃபோன் பண்ண எனக்கு. கரண்ட்டு போயிடுச்சுன்னா வேலைக்கே ஆகாதா? ஜென்ரேட்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். உன் ட்ரக் இருக்கா? ஹேய், என் கூட இருக்கும்போது இப்படிலாம் பண்ணாத. சரி, நான் சீரியஸாக சொல்றேன். ஓகே. சரி, போவோம். நமக்கு தேவையானது இங்க தான் இருக்கு. டூல் பாக்ஸ். என்ன ஒரே குப்பையா இருக்கு. ஏதோ இருக்கு. ஏய், ஓ ஓ ஓ, என்ன பண்றீங்க நீங்க? இங்க இருந்து திருடிட்டு போறீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? சொன்னல என் பொருளெல்லாம் எடுக்காதீங்கன்னு. இப்போ என்னன்னா ஜெனரேட்டர் எடுத்துட்டு போற? ஆ, பொலான்ஸ்கி, நீ ஓ கமான். உன் பொருளை எடுக்கணும்னா நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், கார்ல ஏறு. ஏறுன்னு சொன்னேன். come on நண்பா. இந்த தடியை என் மூக்க உடைச்சிட்டான். நீ செஞ்சு வச்சது ஒரு கார்ல வேலை. ஏறு. அதுக்கு தான் இந்த நிலைமை. அங்க வந்து நீ என்னை தடுத்திருக்க கூடாது வென்ஸ். நீ இந்த பிசினஸ் பண்ணணும்னா நீ ஒரு சில விஷயங்களை. எனக்கு உன்னோட பிசினஸ் தேவையில்லை. முதல்ல இந்த கர்மத்தை தூக்கி போட. இன்னும் 2 வாரத்துல இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வசிச்சா நல்லா இருக்கும். சரி, ஓகே. கம் ஆன் மேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அந்த லூசு பயலுக்காக நாம ஏன் சண்டை போடணும்? ஆ, இதை செட் பண்ண ஹெல்ப் பண்ணவா? நானே பாத்துக்கிறேன். அந்த லூசு பையன் பொலான்ஸ்கியை வச்சு வேலை செஞ்சா நமக்கு தான் காசு மிச்சம். இங்க பாருடா, நாளைக்கு சில பியர்ஸ் எடுத்துட்டு போய் பொலான்ஸ்கியை பார்க்க போவேன். அதுக்கப்புறம் அவன் நடந்ததெல்லாம் மறந்துடுவான். சரியா? இட்ஸ் ஓகே பில். உன்னை பாரு, எவ்வளோ டயர்டா இருக்குன்னு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. பாரு, உனக்கு நான் என் ஃப்ரெண்டோட நம்பர் தரேன். அவ பேரு ஷீலா. அவ செம்மையா மசாஜ் பண்ணுவா. அவளை உனக்கு ஒரு டீப் டிஷ்யூ மசாஜ் பண்ண சொல்றேன். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஹாப்பி எண்டிங் தான். சரி பில், போலாம் வா. ஆ? ஏய், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இவ்ளோ வெறப்பெல்லாம் சுத்தாத. வின்சென்ட், கார் சாவி கொஞ்சம் கூட. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நானே போயிட்டு வரேன். வேணாம் வேணாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உள்ள போ. என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? போப்பா. ஆமா, இது என்ன சர்ப்ரைஸ்? ஹே, நான் உங்க அப்பாவோட கொஞ்சம் டீ தான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் சொல்லாம வந்ததுக்கு சாரி. நோ,
ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலரி. குட் மை டு see. ப்ளஷர். வந்து என் கூட கொஞ்சம் உட்காரியா? யா ஆஃப் கோர்ஸ். ஓகே. கொஞ்சம் டீ குடி. அப்படின்னா அப்போ தான் ஃபோன் பண்ணாரா? இல்லை இல்லையா? இல்லை, நான் உங்கள் 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, நல்ல விஷயம்தான், நல்லது. இங்கே வந்தாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று I'm பற்றி good. தெரியும். சொல்லு, என்னாச்சு? நான் நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல. ஆம், சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். அந்த பேமெண்ட் மோட்டார்ஸுக்கு ராம் கிராஃப்ட்ஸ் அவர் பிளானை மாற்றி இன்னும் 2 நாளில் ஊருக்கு வராரு. ஸோ அவர் வரத்துக்குள்ளே நீ ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துரு, இல்லைனா நான் உன் ஆர்டரை கண்டிப்பாக கேன்சல் பண்ண வேண்டியிருக்கோம். ஐம் சாரி. 2 நாளா? வேலரி, நாம தான் ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. எஸ் அப்புறம் தெரியும், ஆனால் ஐம் ரியலி சாரி. ஆனால் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இதுதான் என் வேலை. புரியுது. என்னால் எதுவும் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையான்னு? சரி, அடுத்த முறை இந்த மாதிரி பேட் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் ஊற்றி கொடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பர்சனலாக எடுத்துக்காத, இது வெறும் பிஸ்னஸ் தான். ஆமாம், பிஸ்னஸ் தான், கரெக்டா. ஓகே, நீ எதையும் கேன்சல் பண்ண வேண்டாம். ஓகே, பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இல்லை என்ன பரவாயில்ல, நீ தானே சொன்ன உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. கண்டிப்பாக கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். வேலரி எங்க? பாத்ரூம்லையா இருக்கா? ஆ, அவ கிளம்பிட்டா. என்ன கிளம்பிட்டான்னு போயிட்டானா என்ன அர்த்தம்? நீ அவளை என்னடா பண்ண? ஆரம்பிக்காதீங்க. அவ ஒரு லூசு வந்தா போயிட்டா, விடுங்க. அப்ப நம்ம பார்பிக்யூ எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீணா போயிடும். அட கடவுளே, இவன் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய் வின்ஸ், உள்ளவா மேன். பில், பரவாயில்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசினவா. கமான். இங்க பாரு வின்ஸ், நான் பொலான்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். நான் என் கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி. சரியா? அவனை பற்றி நான் இங்கே பேச வரல. இப்போ எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் வேணும். இப்போ என்ன? அர்ஜென்ட்டாக $55,000 வேணும். வின்ஸ், நான் கஞ்சா வளர்க்குறேன், பணம் இல்லை. விளையாடாத பில், உன்கிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே, சரி, என்கிட்ட பணம் இருக்கு. எனக்கு என்ன லாபம்? ஆல்ரைட், இப்போ எனக்கு $55,000 கொடுத்தினா மீதி ஷேரை நீயே வச்சுக்கலாம். பரவாயில்லையா? இன்னும் 2 வாரத்தில் இது எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 கிடைக்கும். அப்படின்னா என்ன, ஒரு வாரத்தில் 5,000? வின்ஸ் வின்ஸ், தெரியல மேன், இது பெரிய விஷயம். முதல்ல வேலை முடியணும். என்ன விளையாடுறியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஹாட் டப். நோ தேங்க்ஸ். ஹே வின்ஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பில். பிஎஸ் லெவலில் செக் பண்ணியா? ஹே, பியர் வேணுமா? இல்லை வேணாம், தேங்க்ஸ். இப்போ ஏன் டர்ன். பிஸ்னஸை பற்றி பேசுவோமா? பார்த்தா என்ன தெரியுது, வேலையை தான் பார்க்குறேன்.
ஜஸ்ட் ரிலாக்ஸ். வெல் கொஞ்சம் நிறுத்துறியா? கமான் ப்ளீஸ் விடு. ஹேய் 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 கூல் டவுன் மேன். ஹே கேர்ள்ஸ், பெரிய பசங்க நாங்க பேச போறோம். போய் சாண்ட்விச் எடுத்துட்டு வாங்க. போ. ஹே ரிலாக்ஸா இருக்கியா? பணம் கொடுத்துட்டல. ஆல்ரைட், இப்பவே சொல்றேன், உனக்கு நான் $55,000 இப்பவே தரேன். அப்புறம் மீதி ஷேரை நானே வச்சுப்பேன். ஓகே டீல். நான் சொல்லியே ஆகணும், நீ ஒரு பயங்கரமான நெகோஷியேட்டர் வேன்ஸ். வேலையை முடிச்சிடு சரியா? கண்டிப்பா. விட்டு போயிடாத. பணத்தை கூட. இப்பயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. தாராளமா. வேன்ஸ், உனக்கு எப்பவாவது என்னை பார்த்தா கிறிஸ்டோபர் வால்கன் மாதிரி தெரிஞ்சுதா? இப்ப பாரு, இப்ப நான் தண்ணியில வெறும் ஒரு ஆள் தான். ஆனா அப்புறம் நான் ஒரு முதல்ல. ஆல்ரைட் பெல், கம் ஆன். பணத்துக்கு ரொம்ப நன்றி. ஹே நான் கிளம்புறேன். கிளம்புறியா? வேன்ஸ், ஹே சாண்ட்விச்சஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க ட்வின்ஸ்டா. அவங்க பிரெட்ல சாண்ட்விச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அதுல சீஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், சீஸ். இந்த பொடி என்னது இது? மோட்டர்ஸ்க்கு பேமெண்ட். பணமா கொடுத்துருக்க வின்சென்ட்? வேணும்னா நீயே எண்ணி பாரு. இல்ல அப்படி இல்ல, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு. நீ தானே 2 நாள்ல வேணும்னு சொன்ன. சொன்னா அது உனக்கு இந்த பணம் எங்க கிடைச்சது? ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பிசினஸ் தானே. இல்ல மறுபடியும் உன்னால என்னை விட்டு போக முடியாது. அப்படின்னா இது பணத்தை பத்தினது கிடையாது. ஆக்சுவலா நான் உன்னை விட்டுட்டு போல வேல், நீ தான் என்னை விட்டுட்டு போன. ஐம் சாரி. இதை பத்தி நாம பேசியாச்சு ஏற்கனவே. இதை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஐம் சாரி. எல்லாரும் உன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு கலிஃபோர்னியா கிளம்பி வந்து தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சிருச்சா? இல்ல, இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு உன்னோட ஐடி காப்பி கொடு. இல்ல நான் கொண்டு வரலாம். இல்ல இப்போதைக்கு இதை பத்தி நாம பேச வேணாம். மோட்டார்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். எஸ்கியூஸ் மீ சென்யூரிட்டா, என்ன எதுக்காக இதெல்லாம் எரிக்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது. பாருங்க, இதான் என் பையன். என்னாச்சு? அது அந்த இடத்துக்கு நான் டூல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தேன். அப்போ எவனும் இங்க கஞ்சா செடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. நம்ம இடத்துல எப்படி நீங்கள போலீஸ் கூப்பிட்டீங்க? ஆமா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? வின்சென்ட், ஒரு நிமிஷம். வின்சென்ட், நான் கண்டிப்பா சொல்றேன், இங்க பக்கத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் தான். சரி, என் கூட வாங்க.
சார் நான் இத பத்தி சில கொஸ்டின்ஸ் இல்ல கேட்கலாமா? வேண்டாம். பெல், ஒரு பிரச்சனை. நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட லைவா பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல யாரோ கஞ்சா வளர்த்திருக்காங்க. போலீஸ்க்கு யாரோ பொலாக்ஸி நம்மள கோத்து விட்டுட்டான். போலீஸ் இப்ப இங்க வந்து செக் அவனை பண்ணிட்டு கொல்ல இருக்காங்க. போறேன். யாரு என்னன்னு இப்ப நம்ம போலீஸ் என்ன பண்றது? போலீஸ பத்தி என்ன கவலை? நாம மாட்டிக்கிட்டோம். நடந்துட்டு இருக்கு. இத பண்ணிருக்க கூடாது. இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். நான் செத்த. நீ என்ன சொல்ற? அந்த சரக்க பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதோட விலை மொத்தம் $5 லட்சம். $500,000. ஒரு நிமிஷம் இரு. 130,000 தானே என்கிட்ட சொன்ன. அப்ப நீ என்ன ஏமாத்திருக்க. அதை விட்டு தள்ளு வென்ஸ். சரியா? நமக்கு அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. இத பத்தி நான் என் பாஸ் கிட்ட சொல்லணும். உன்னோட பாசா? இத நீ அதான பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ல. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இத பண்ண. ஒரு செகண்ட் உன் வாயை மூடுறியா? உன் பாஸ் யார்? நீ முதல்ல சைலண்டா இரு. ஃபர்ஸ்ட் டிவி ஆஃப் பண்ணணும். Fuck it. யா ஃப்ராங்க். யா பார்த்தேன். அது எப்படி ஃப்ராங்க்? நான் தான் உன் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே. இல்ல அது நான் இல்ல. இல்ல இல்ல இங்க பாரு ஃப்ராங்க், எனக்கு புரியுது. நான் பண்ணதுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனா இத பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது. பாரு, ஐம் சாரி. சரியா? இத பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இல்ல அந்த வீட்டோட ஓனருக்கு இதை பத்தி கண்டிப்பா எதுவும் தெரியாது. உண்மையாதான். எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு. ஜஸ்ட் நீ கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. சரியா? ஆல்ரைட் ஆல்ரைட். யா ஷிட். உன்னோட பாஸ் யாரு? உன் சாவியை கொடு. சாவியை கொடு. நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். கமான், எல்லாருக்கும் என் காரை தெரியும். அதுக்கு தான் உன் காரை கேட்கறேன். கூட நான் போயிட்டு வந்துடுறேன். உன்னோட பாஸ் யாரு? உன் சாவி மட்டும் கொஞ்சம் கூட. யாருக்காக வேலை பண்ற? நான் ரொம்ப மோசமானவன் வென்ஸ். அதான் பார்த்தாலே தெரியுது. சாவியை கொடு. எப்படியோ போ. இங்க பாரு, நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரியா? நீ இங்கே இரு. பொலான்ஸ்கி, கார்ல ஏய், ஏறு. என்கிட்ட நீ வராத. நான் போலீஸை கூப்பிடுவேன். ஒண்ணு அததான் நீ ஏற்கனவே செஞ்சிட்டியே. ஏய், வந்து கார்ல ஏறு பொலான்ஸ்கி. ஒழுங்கா வந்து கார்ல ஏறு. ஏய், கம் ஆன். வா, நாம ஒரு இடத்துக்கு போலாம். சீக்கிரம் உட்காரு. நாம இப்ப எங்க போறோம்? கேக்குறேன்ல, சொல்லு. என் பாஸ பார்க்க போறோம். இங்க பாரு, நீ கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் வேணும்னா அதை நானே ஃபிக்ஸ் பண்ணி தரேன். இது இன்னொரு தடவை சத்தியமா நடக்காது. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரியா? எனக்கு என்ன புரியல தெரியுமா? நீ எதுக்காக இப்ப கஞ்சா வளர்த்த? என்ன தப்பு பண்ணிட்ட. பெரிய தப்பு அது. நான் பண்ணல. ஓஹோ, இப்ப இந்த பழியை என் தலையில தூக்கி போடுறியா? அது நீ தானே பண்ண. நீயும் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டும். அத நீ தானே கோத்து விட்ட. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் ஃப்ராங்கை பார்க்க வரமாட்டேன். நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன். ஜேக்குக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். என்ன நீ விட்டுரு, நான் போகணும். விடு. ஏய். Shit. பொலான்ஸ்கி. டே பொலான்ஸ்கி, ஒழுங்கா திரும்ப வந்துடுறா. பிராங்க் இப்ப யார நம்ப போறா? உன்னையா இல்ல என்னையா? Come on, start ஆகு.
ஆல்ரைட் பெல், என்ன ஆச்சு? ஏய், உன் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வந்து பிக்கப் சரி, காம் டவுன். இப்போ நீ எங்க இருக்க? நான் இந்த I6 நார்த்ல. டியர், பாஸுக்கு உன்னை பார்க்கணுமா? மேல, நீ போய் மேல பாரு. பில்லை, நீ என்னை தேட வைக்காத. இங்கே யாரும் இல்லை. சரக்கு மட்டும் எடுத்துக்கோ. உஃப். ஓ. என்னாச்சு? ஓய், அவனை புடி. ஏய் ஏய், நில்றா. டேய், நில்றா. வாங்க போலாம். ஏய், ம். என்னாச்சு? டைம் என்ன? பேனை துற. என்ன? எங்க போயிருந்த? எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த? வீட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. உண்மையாவா? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதானா? முடிஞ்சுதா? ஜஸ்ட் ஹோஸை டைட் பண்ணணுமா? அவ்வளவுதான். இந்த வண்டி ஒரு வேஸ்ட். என்ன தூக்கமா? இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு சொன்ன? ஆமா, உன் ட்ரக் தான் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது? என் சாவியை கொஞ்சம் தெரிய வேன்ஸ். பெல், பெல். டிஸ்பாச் 105. ஹெட்லைட்டும் நம்பர் பிளேட்டும் இல்லாமல் ஒரு வண்டி நிற்குது. யாருன்னு பார்க்குறேன்.
வண்டியை விட்டு வெளியில் வாங்க. டெஸ்பாச், அந்த காரோட அவன் தப்பிச்சு போகிறான். ஸ்டார்ட் ஆயிடு. ஹேய் மேன், இங்க தான் இருக்கியா? போலீஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இங்க பாரு. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சது பே. ஹே, உனக்கு என்னாச்சுன்னு தான் பார்க்க வந்த? பார்க்க வந்தியா? போலீஸ் இப்ப என்னதான் தேடுறாங்க. என் ட்ரக்ல ரத்தக்கரை எப்படி வந்துச்சு? பாரு பொலான்ஸ்கி, நான் ஒன்னும் எதுவும் சொல்லாத. போயிடு பெல். ஹேய், நீ இன்னும் எனக்கு $55,000 தரணும் வின்ஸ். ஃபக் யூ. நீ பண்ண வேணைக்கு என் ட்ரக் போயிடுச்சு. இப்போ நீ நானும் ஈவன் தான் இங்கிருந்து போயிடு. பாரு பொலான்ஸ்கிக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு ஆச்சு, எதுவும் அவ்வளவுதான். தேவையில்லை. எல்லாம் ஓகே தான். வேண்டாம். அவனும் ஓகே தான். என்ன இதுல இழுக்காத. இங்க பாரு, நான் இங்க இருந்து போறேன். அவங்க எதுவும் கேள்வி கேட்டா ஜஸ்ட் எதுவும் சொல்லாத, புரியுதா? போய் தொலை. என்னோட ட்ரக்குக்கு என்னாச்சு? நான் சொல்றேன்ப்பா. சரி, என்னோட பையன் இப்போ ஒரு ட்ரக் டீலரா இருக்கானா? ம்? ம்? ம். உனக்காக நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு செஞ்சிருக்கோம். அப்ப கூட நீ திருந்தலையே. இதை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் பண்ணது தப்புதான். ஆனா பேங்க் என்னோட வெட்டி வியாகியானலாம் வேண்டாம், வாய மூடுறியா கொஞ்சம்? இல்லைன்னா பேங்க் உங்க வீட்டை ஜப்தி பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு போட்டோம். ஏய், இங்க பாரு, நீதான் என்னுடைய மரியாதை, உனக்கு புரியுதா? இந்த வீடு பிசினஸ் எல்லாத்தையும் திரும்பி வாங்கிக்கலாம். ஆனா உன் மரியாதை போன திரும்பி வராது. வராது. அதுக்கு பதில் இதை எல்லாத்தையும் நான் இழந்துட்டு போயிடுவேன். ஆனா என் பையனை மட்டும் இப்படி என்னால பார்க்க முடியாது. இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இதை பார்க்கறதுக்கு உங்க அம்மா உயிரோட இல்ல. வின்சென்ட், எங்க போற? என் பேக் எடுக்க போறேன். அதேதான், எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும்தான் சுயநலமா நினைப்ப. எனது சுயநலமா? நான் மட்டும் இங்க இருந்து போறேன்னா அப்புறம் போலீஸ் நீங்க என்னோட பார்ட்னர் நினைப்பாங்க. அங்க நான் ஒரு எவிடன்ஸை விட்டுட்டேன். போலீஸ் இப்ப என்னதான் தேடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு. எவிடன்ஸ் நீ இதை தானே சொல்ற?
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஆனால் என்னால் இதை அங்கே விட முடியல. இல்லைனா இந்நேரத்துக்கு நீ ஜெயிலில் களி தின்னுட்டு இருப்ப. மற்ற ட்ரக் டீலர்ஸ் மாதிரி ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருப்ப. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம், உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. போயிடு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. Vince! 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 Come on, Vince! இங்க இருந்து போயிடு. Come on, Vince, நான் உன்கிட்ட பேசணும். சொல்றதை கேளு. உன்னை பிடிச்சிட்டாங்களா? ரொம்ப சீன் போடாத வின்ஸ். நாம பேசி ஆகணும். என் மூஞ்ச பாருமே, நான் விளையாடல. வீட்டுக்கு பின்னாடி வா. அதை செஞ்சது பொலான்ஸ்கி தான் சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு என் பாஸ் என்கிட்ட சொன்னாரு. கடைசியா நான் விளைச்சதுக்கு அவருக்கு பணம் தரணும். அதுக்காக அவருக்கு $5 லட்சம் வேணுமா? நான் ஒரு முறை தான் சொல்லுவேன் பேல். உனக்கு புரியறதுக்காக நான் மறுபடியும் சொல்றேன். நல்லா ஒத்துப்பாரு. எனக்கு உன் பாச தெரியாது. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃப்ராங்க் கிட்ட இப்படி சொன்னா அவன் கேட்க மாட்டான் வின்ஸ். என்ன பாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். வீடு, கார், கேர்ள்ஸும் கூட. அவங்க என்னை இவ்வளோ அடிச்சு நான் உன் பேரை சொல்லவே இல்லை தெரியுமா? நான் சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லலை. எனக்காக இப்போ இன்னொரு கிராமத்தில் எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடு. எல்லாம் ரெடியா இருக்கு. ஈஸி அதே தான். வேலையை நான் திரும்பவும் பண்ண மாட்டேன். சரி, ஆல்ரெடி பண்ண தப்ப என்னால பண்ண முடியாது. நானே இதை பார்த்துக்கிறேன். எனக்கு வெறும் லீஸை சைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாது. வின்ஸ், நீ இதை பண்ணலன்னா வேற வழி இல்லாமல் அவன்கிட்ட உன் பேரை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒன்று அவன் சும்மாவே விட மாட்டான். சரி, நான் வாடகைக்கு எடுத்துறேன். ஆனா அதுக்கப்புறம் போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஈவன். சரியா? சரி. ஓ ஹே, இதை நீ பண்ணா நான் உனக்கு கொடுத்த அந்த பணத்தை கிஃப்டாக கொடுத்தேன்னு வச்சுக்கோ. தேங்க்யூ, தேங்க்யூ. வாய மூட. ஹலோ. ஹே, நான் தான் வேலரி. மோட்டார்ஸ்லாம் நாளைக்கு வந்துரும். உனக்கு டைம் இருந்தா நீ வந்து பாரு. ஆல் ரைட், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய். ரைட். கிடைச்சதா? சரி, எப்படி போச்சு? வேற எப்படி? தேங்க்யூ. நீ பண்ண உதவி எனக்கு எவ்வளவு நீங்க எதுவும் பெருசு. பேச வேண்டாம் பில். சரி, ஆல் ரைட். இருந்தாலும் தேங்க்ஸ். I'm sorry, Dad. இந்த
ஆல்ரைட். இந்த உன்னோட சர்டிஃபிகேஷன் பேப்பர்ஸ், அப்புறம் உன்னோட சைனை பேப்பரில் இந்த இடத்துல போடு. தேங்க்யூ. டியூஸ்டேக்குள்ளே இதெல்லாம் கலிஃபோர்னியா போயிடும். கூடாது. பாய். ஹே வேல், கம் ஆன், ட்ரிங்க் சாப்பிடலாம். ஒன்னே ஒண்ணா. தேங்க்யூ. எங்க பாரு, தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் போனதுக்கு ஒன்று நான் ப்ளேம் பண்ணிட்டேன். நோ வின்சென்ட், இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும். ஆஃபீஸில் உன்கிட்ட சொன்னது நான் வேணும்னு தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே. நான் அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் சரி விடு. கிளம்புறியா? வெல், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ எனக்கு சொல்லு. கண்டிப்பா. இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன யோசிக்கிற? நம்மளை பத்தி தான். நான் உன்னை விட்டுருக்க கூடாது. அதுவும் அந்த மாதிரி. நான் என் கோலை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். குருட்டுத்தனமா. நாம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஐம் சாரி. நானும் ஏன் விட்டு போனேன்னா, எனக்கும் அந்த சமயத்துல நிறைய பிரச்சனை இருந்தது. It's okay, அதனால Valerie. தான். கண்டிப்பா நான் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன். நான் கால் பண்றேன். ஓகே. என்ன மேன், எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பெல், என்ன கேன்சர் மாதிரி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்க? சரி சரி, வண்டியில ஏறு. என்னால முடியாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிட. டீல் முடிஞ்சு போச்சு மேன். உன்னோட அப்பா தான் நம்மள கோத்து விட்டது வின்ஸ். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நம்மள கோத்து விட்டது பொலான்ஸ்கி இல்ல, உங்க அப்பா தான். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இது எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போதைக்கு. அவருக்கு இழுக்காத. கார்ல ஏறு வின்ஸ். கமான் வின்ஸ், கமான் வின்ஸ். ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும். வாய மூடு. என் கூட வா. என்ன? என் கூட வான்னு சொல்றேன்ல. ஒரு தப்ப சரி பண்ணணும். உன் ட்ரக்கு, முதல்ல என்னென்ன விஷயத்த சொல்ல. அது ராபரிக்கு யூஸ் பண்ணது. ஒரு சிலருக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அதனால அதை சரி செய்யணும். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. பாரு, இது மட்டும்தான். அப்புறம் நம்ம ஈவெண்ட். அப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்க அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடு. வா போலாம். அந்த காரை நான் ஓட்ட மாட்டேன். நீயே ஓட்ட. எப்ப பார்த்தாலும் நெகோசியேஷன். அதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆல் ரைட், ஃபாலோ மீ.
கமான் சீக்கிரம் பேனை தோற. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன பண்ற? குழி ஒன்று நோண்டுற. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன பண்ணி வச்சிருக்க? நீ போலான்ஸ்க்கு கொண்டு நான் அவனை கொல்லல, அவங்க தான். பாஸ் தான் என்கிட்ட இதை புதைக்க சொன்னாரு. அதனால இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். இதை எப்படியாவது முடிச்சாகணும். இப்ப நீயே என் கூட வந்து தோண்டு. என்னால இது செய்ய முடியாத. ஏய், திரும்பி வா இங்க. இந்த குழியை நான் நோண்டுறது உன் அப்பாக்காக தான். ஆனா நான் இதுல பொலான்ஸ்கியா தான் புதைக்க போறேன். அதுக்கு நீ மட்டும் இன்னைக்கு நைட்டு எனக்கு உதவி செய்யலனா அதுக்குள்ள ஒன்ன புதைப்பேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவையும் நான் தேடி போய் அவரையும் கொன்னு. வாய மூடு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இந்தா வந்து இப்ப குழியை நோண்டு. இப்படி பண்ணக்கூடாது பேல். நீ எதுக்காக அந்த வாயை மாதிரி பண்ண? மூடிக்கிட்டு குழியை நோண்டு வின்ஸ். உன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் மரியாதையை தான் நான் எதிர்பார்த்தேன். நீயும் பிராங்க் மாதிரி தான். அவனுக்காக நான் மாசம் மாசம் லட்சக்கணக்கில் நான் அவனுக்கு பணம் தரேன். ஆனா அவன் எனக்கு திருப்பி இது மாதிரி தான் எனக்கு கொடுத்துருக்கான். ஆனா நான் உனக்கு கை முழுக்க பணம் கொடுத்துருக்கேன். அதுக்காக நீ என்ன இப்ப குழினோட விட்டுட்டாடா இந்த இடத்துல. பேல். குழிய நோடுறா. உனக்கு புரியுதா? இந்த குழியை மட்டும் நாம தோண்டலனா, அதுல இவனை புதைக்கலனா, அப்புறம் 2 பேரும் செத்துருவோம். புரியுதா? அதனால வாயை மூடிக்கிட்டு குழியை நோண்டுற வழியை பாரு. சரியா? Calm down. பேல், தப்பிக்க ஒரு வழி இருக்கு. ஸ்டஃப் எடுத்துக்கோ. இங்க இருந்து போயிடலாம். நீ அதை ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட வின்ஸ். ஏன்னா இவனுங்க கிட்ட மாட்டினது நீ இல்லையே, நான் தானே. அவங்களுக்கு உன்னை பத்தியே தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்க வின்ஸ்? என்ன பண்ற? என்ன சுட போறியா? வேண்டாம், நகராத. என்ன சுட போறியா வின்ஸ்?